உங்களுடைய ரூட்டை யார் வேணா மாற்றிருக்கலாம். யார் வேணா அன்ஃபேரான ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கலாம். யார் வேணா உங்களை ஏமாற்றிருக்கலாம். பணத்தை பிடுங்கி போயிருக்கலாம். அனைத்து விதமான விஷயங்கள் உங்ககிட்ட இல்லாமல் 10 பைசா கூட இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ தூரம் கீழே இருக்கிறதோ அதே தளவில் உங்கள் மேலே வர வாய்ப்பு இருக்குது. வணக்கம், ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். திறமையுள்ள ஒரு மனுஷனை எதிர்த்து போராட முடியலன்னா அவனை வின் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னு முடிவு பண்ணி அநியாயம் பிடிச்ச மக்கள் சில விஷயங்களை செய்வாங்க. ஒரு அநியாயமான ஒரு ஆட்டத்தை ஆடி அந்த போட்டியில் அவங்க வின் பண்ணிடுவாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட்டியில் ஒன்று அவங்க வின் பண்ணியிருக்கலாமே தவிர திறமையுள்ள மனுஷனுடைய திறமையை யாரும் எடுத்து சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப திறமையான ஒரு மனுஷன், நேர்மையான ஒரு மனுஷன், யாரும் ஏமாத்தாத ஒரு நல்ல மனுஷன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. சம்பந்தமில்லாத ஒரு பிரச்சனை, சம்பந்தமில்லாத ஒரு கடன், சம்பந்தமில்லாத ஒரு தடை, ஒன்றுனா உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது உங்கள் மனசில் ஒரு கலவரம் வந்துடும். என்னப்பா நம்ம கரெக்டாக தானே போயிட்டுருக்கோம், நமக்கு மட்டும் ஏன் இத்தனை தடை வருது, இவ்வளோ பிரச்சனை வருது, மனுஷங்களாம் எனக்கு எல்லாம் ஏன் விரோதமாக நிற்கிறாங்க, ஏமால இவ்வளோ போகாமல் இருக்கா மக்கள்கிட்ட, ஒருத்தர் கூட என் மேலே நல்லது நினைக்க மாட்டாங்களா, தனிமையாக விட்ட மாதிரி இருக்கு, யாரும் ஹெல்ப் பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன்னு உங்கள் மனசில் நீங்களே அலப்பாய்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை தாமதப்படுத்தலாமே அன்றி அதை தடை செய்ய முடியாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம கண்ணு கெட்டுற தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் அது கண்டடைய முடியாதபடிக்கும் நம்ம தடவி கொண்டிருப்போம். ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு எஜமானுக்கும் நாய்க்கும் இடையே எவ்வளவு தூரம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதுக்காக ஒரு போட்டி நடத்துகிறாங்க. யாருடைய ஜோடி நல்ல ஜோடின்னு பார்த்து ஒவ்வொரு எஜமானையும் ஒவ்வொரு நாயை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எஜமான 5 கிலோமீட்டர் தூரம் நிற்க வச்சுட்டு அவருடைய நாயை பக்கத்தில் வைக்கிறாங்க. அந்த நாயை அந்த எஜமான தேடி ஓடி போகணும். ஸோ அது கண்ணை கட்டிடுறாங்க. இது போய் கரெக்டாக அவங்க எஜமான்ட்டு தொடரணும். இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாய் கண்டிப்பாக மோப்பம் முடிச்சுட்டு அங்கே போகணும். ஆனால் அந்த நாய் கண்ணை கட்டுறதுனால ஃபர்ஸ்ட் அந்த நாய்க்கு கொஞ்சம் பயம். அது வரைக்குமே ப்ராக்டிஸ் கண்ணை கட்டி எடுக்கலை. ஃபஸ்ட் டைம் கண்ணு கட்டுறதுனால எங்கே போகிறோன்னு தெரியாமல் தடவ ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் இந்த போட்டியாளர் என்ன பண்ணாங்க, ஆஹா இது இதோடைய டைவர்ஷனை மாற்றினதுனால ஒரு போர்டு எடுத்து வச்சுட்டாங்க. அது எங்கே நேராக போனால் எஜமான்கிட்ட போய்ட்டு போர்டு எடுத்து நடுவில் வச்சுட்டாங்க. போர்டு முட்டிக்கிச்சு. அடுத்தது எங்கே போகணுன்னு தெரியல, தடவிட்டே போகுது. அந்த போர்டு இருக்க ஓரத்துலேயே போய் வேறு வழியில் போயிடுச்சு. அவங்க இந்த போட்டி நடத்துவங்களுடைய நோக்கமே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க எஜமான போய் அடைஞ்சால் தான் வின்னு, இல்லைன்னா அந்த டீம் தோத்துருச்சுன்னு பிளான். அப்படி இருக்கும்போது ஒரு இருட்டு அறையில் விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாகோட கண்கட்டை அவிழ்த்துட்டாங்க. இப்போது டாகை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே கண்ணை கட்டி கருப்பாக தான் இருந்தது. அப்போது பயம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி அவிழ்த்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு போச்சு. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடமும் இருட்டாகும், இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. ஆஹா, நம்ம தவறி வந்துட்டோமோ, அது வரைக்குமே சத்தமாக கேட்டுருந்துச்சு. ஒரு மனுஷங்களோட சத்தமாக கேட்டுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஒரு இடத்துல நின்று பயந்து நடுங்கி ஒரு இடத்துல நின்றுச்சு. பயத்தின் குழந்தை தான் சந்தேகம். இந்த குழந்தை தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த சந்தேகம் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை மூடுறத விஷயமே. எப்படி இந்த டாகோட கண்ணை மூடிட்டாங்களோ அது போல் நம்ம கண்ணை மூடின அடுத்த நிமிஷமே நமக்கு வரக்கூடியது பயம். ஸோ ஃபஸ்ட்டு சந்தேகம் வந்துடுச்சு, கண்ணை மூடிடுச்சு, அடுத்தது பயம் வந்துடுச்சு. நம்ம போகிற திசை கரெக்டாக தான் இருக்கும். நம்ம போகிற நேரத்தில் நம்ம டைவர்ட் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயம் நடக்கும். அந்த இடம் வேறு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் போயிடும், ஆனால் பயம் அப்படியே இருக்கும். எங்கேயோ வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம், வேறு இடத்துல மாட்டிக்கிட்டோம். இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சா போதுண்டா சாமி, நம்ம அந்த போட்டியில் வின் பண்ணலன்னு ரெண்டாவது விஷயம். இப்போ இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும், ஏன்னா இடம் தெரியாமல் வந்துட்டோம்னு பயந்து நடுங்கி நம்ம இருக்கிறோம். இந்த டாகோடைய நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருந்தது. அந்த டைமில் ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நரி ஒரு குட்டி நாயை துரத்திட்டு வருது. குட்டி நாய்க்கு கரெக்டாக முட்டு சந்தில் மாட்டிக்கிச்சு. குட்டி நாய் நரி அதை கடிக்கணும், அடிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் தான் இந்த டாக் ஏற்கனவே பயந்து போய் நின்று பார்த்துட்ருக்கு. ஆனால் அந்த குட்டி நாய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட முழு பலத்தோடு அது எதிர்க்குது. பயங்கரமாக கத்துது. நிறைய பயந்துருச்சு. அந்த அளவுக்கு சீறிட்டு இருக்கோன்னே அந்த நரி பயந்து ஓடிடுச்சு. அப்போ அந்த டாகு பார்த்துச்சு, இவ்வளோ தைரியம் எப்படி உனக்கு வந்துச்சு? அந்த நரி நினச்சா உன்னை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த நரி நினச்சா உன்னை கொண்டுட்டு இருக்குமே, கொஞ்சம் கூட உன் மனசில் பயமே வரலையா கேட்கும்போது, அப்போ அந்த டாகு சொல்லுச்சு, என்னிடம் பயம் எப்பொழுது வருகிறதோ அப்போவே நான் செத்துட்டேன். எப்போ என்கிட்ட சந்தேகம் வருதோ அப்போவே நான் செத்துட்டு இருக்கணும். என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான், தைரியம். நம்பிக்கையுடைய குழந்தை தான் தைரியம். இந்த தைரியம் எப்போ மனசுக்குள்ளே வருதோ நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்கிட்ட இருக்கிற தைரியமாக நான் எதிர்த்து போராடினேன்.
எவ்வளோ போராடினாலும் சரி, அது என்னை அடித்தாலும் அதை நான் எதிர்த்து நிற்பேன்ட்டு நான் ஒரு உறுதியோடு இருந்தேன். அது ஓடி போயிடுச்சு சொல்லும்போது, அப்போது அந்த டாகுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. நம்ம கண்ணு இருண்டு போச்சுன்னு நினச்சி நம்ம பயந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு பயம்தான் நம்முடைய பெரிய பிரச்சனைன்ட்டு அந்த அந்த குட்டி டாகோடய சேர்ந்து ஓடி வந்துச்சு. அப்போ அந்த குட்டி டாக் ஒரு விஷயம் சொல்லுச்சு, உன்னுடைய எஜமானை நீ அடைந்து சேருவதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு, அதை நீ தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அதில் வெளியே வந்துடலாம் அந்த குட்டி டாக் சொல்லுது. நம்பர் 2, நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சூழ்நிலை. ஆனால் உங்களால் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். அந்த குட்டி டாக் சொன்ன ஒரே விஷயம், நீ யார் என்பதை மறந்து போனது தான் முதல் தவறு. நீ ஒரு டாக், நீ ஒரு நாய். உனக்கு இருக்கிறது பெரிய சக்தி என்னன்னா மோப்ப சக்தி. உன்னுடைய ஓனரை நீ அறிந்து கொள்வதற்கு நீ மோப்ப சக்தியை தான் பயன்படுத்திக்கணுமே அன்றி கண்ணு தெரியலன்று உட்கார்ந்துருக்கக்கூடாது, தடவிக்கிட்டு வழி போயிருக்கக்கூடாது. உன்னுடைய சக்தியை நீ மறந்துவிட வேண்டும் என்று தான் இத்தகைய விஷயத்தை செய்து உங்களை டைவர்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பெரிய உண்மையை அந்த டாகு கிட்ட சொல்லுது. அப்போ தான் அந்த டாகுக்கு ஒரு விஷயம் புரியுது. நான் முன்னாடியே அவன் கண்ணு காட்டின உடனே நான் மோப்ப சக்தியை மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன்னா வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டேன், எங்கள் ஓனரை போய் அடைஞ்சிருப்பேனேன்னு சொல்லி கரெக்டாக போய் அவங்க ஓனரை அடைஞ்சிது. இந்த விஷயத்தை நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடவுள் நம்பிக்கை எவ்வளவோ இருந்தாலும், நிறைய விதமான விஷயங்கள் நம்ம ஒற்றிப்பாக இருந்தாலும், சில நேரத்தில் பிரச்சனை வரும்பொழுது, சந்தேகம் வரும்பொழுது, அந்த நிமிஷத்தில் கடவுளை துச்சமாக நினச்சிட்டு அவர் செஞ்ச எவ்வளோ விதமான நன்மைகள்லாம் இருக்கும், எவ்வளோ நல்ல விஷயம்லாம் செஞ்சுருப்பாருங்க. வாழ்க்கையில் கணக்கெடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் வெறும் 10% உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். 90% உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக தான் இருக்கும். ஆனால் அனைத்து விதமான நன்மையும் அந்த ஒரு சந்தேகம் மறக்க செய்து உங்களுக்கு யாருமே இல்லாதபடிக்கு, யாருமே இல்லாத ஒரு உணர்வை தந்து அனாதை போல் நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய மோப்ப சக்தின்றது போல் நம்முடைய நன்றி உணர்வை நம்ம மறந்துடுறோம். என்னுடைய சூழ்நிலை என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கேன், இந்த சூழ்நிலையால் தான் நான் இப்படி மாட்டிகிட்டு இருக்கேன், இந்த சூழ்நிலை என்னை எப்படி எங்கே போய் கொண்டு போய் நிற்கிறோன்னு தெரியலையே, ஏன்னா அவ்வளோ பெரிய மோசமான ஒரு இக்கட்டில் இருக்கேன் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையில் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரமான சூழ்நிலை, இந்த கடன் பிரச்சனை சூழ்நிலை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு கண்ணு காது மூக்கு வச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையில் அது உங்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கோழி, இந்த கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய கோழி என்ன பண்ணுது, தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது ஒரு பெரிய பூரான் இருக்குது, அந்த பூரானை கொத்தி அப்படியே குத்துயிரும் கொலையுயிருமாக கொடுக்குது. அது துடிச்சு கொண்டு தான் இருக்குது. அப்போ அந்த கோழி கேட்குது, மம்மி நீங்கள் இது ஃபுல்லாக சாகடிச்சு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு அது குத்துயிரும் கொலருமா கொடுக்குறீங்க, அந்த பூச்சி என்னை கடிச்சிட போகுது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த கோழி சொல்லிச்சு, நீ பயப்படலாம் தேவையில்லை, நான் எதுக்கு அப்படி குத்துயிரும் கொலருமா கொடுக்குறேன்னா, நீ கொத்தி அது செத்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் உனக்கு அதை பற்றி பயமே இருக்காது. ஈஸியாக நெக்ஸ்ட் ஒரு பூரானே வந்தாலும் உன்னை கொத்த வந்தாலும் நீ அதை ஈஸியாக கொத்தி சாகடிச்சிடுவ. உன்னுடைய பயத்தை நீக்கிறதுக்காகத்தான் இந்த பிரச்சனையும் இந்த விதமான பூரானையும் கொடுத்துருக்க சொல்லுச்சு. அதே போல் அது கொத்துச்சு, பூரான் செத்துடுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் வந்தக்கூடிய பிரச்சனையிலும் உங்களுக்கு காலு கீழே இருக்கிறது, அது உங்களால் சாகப்பட காத்து கொண்டு இருக்கிறது. எப்போ அவன் கொத்து வாண்டா சீக்கிரம் செத்து போயிடலாம், ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கேன்றது மாதிரி பிரச்சனை உங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கேன். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வர போகிறோம்ட்டு. ஆக்சுவலாக பிரச்சனைகள் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்கள். கடவுள் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ரூட்டை யார் வேணா மாற்றிருக்கலாம், யார் வேணா அன்ஃபேரான ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கலாம், யார் வேணா உங்களை ஏமாற்றிருக்கலாம், பணத்தை பிடிங்கி போயிருக்கலாம், அனைத்து விதமான விஷயங்கள் உங்ககிட்ட இல்லாமல் 10 பைசா கூட இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ தூரம் கீழே இருக்கிறதோ அதே அளவில் உங்கள் மேலே வர வாய்ப்பு இருக்குது. கடவுள் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை மேலே கொண்டு வந்து நிறுத்துவார், எல்லாருக்கும் முன்பாக மேலே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ அது எல்லோரும் ஆச்சரியப்படுற லெவலில் இருக்கும். உங்களுடைய சிந்தையை நீங்கள் புதிதாக்கி கொள்ளுங்கள். இந்த 5 விஷயங்கள் உங்கள் சிந்தையை பற்றிய விஷயங்கள் தான். உங்கள் சிந்தையில் நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தேகத்தை எப்பொழுதும் இடம் கூடாதீங்க, தைரியமாக இருங்க. சந்தேகம் வர மாதிரி இருந்தால் அலர்ட் ஆகிடுங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் உங்களால் கொல்லப்பட காத்து கொண்டு இருக்கிறது, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நீங்கள் பெரிய பேராற்றல் மிக்க சக்தி கொண்டவர்கள், கடவுளுடைய பெரிய பேராற்றல் நீங்கள். ஸோ தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.